ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பாக நடக்கப் போகுது. எப்படி தெரியுமா? இது உனக்கான நல்ல நேரம் அல்லவா? உன் வராகி அம்மா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ நினைச்ச விஷயத்தையும் நல்லபடியாக முடித்து தருவதற்கு தயாராகிவிட்டேன் என் செல்லமே. நான் என்னவோ உன்னை மட்டும்தான் சோதிக்கிறேன், உனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கிறேன்னு நீ நினைக்கிறாயா? இல்லை என் செல்ல பிள்ளையே, உன்னை போல சாதிக்க துடிக்கும், வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட என் புத்திசாலி பிள்ளைகளுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேன், கஷ்டங்களை கொடுப்பேன். கடைசியில மிகப்பெரிய வெற்றியையும் அவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் தலையில் வெற்றி கிரீடத்தையும் நான் அணிவிப்பேன் என் செல்லமே. அப்படிதான் இது நாள் வரைக்கும் துன்பத்தை அனுபவித்த உன் வாழ்க்கையில இப்போது நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக மிகப்பெரிய இன்பத்தை ஒப்படைக்கப் போகிறேன். வாழ்க்கையில பாதி துன்பம் நீ தவறான மனிதர்களிடம் போய் எதிர்பார்ப்பு வைப்பதால் தானே வருகிறது. மீதி துன்பம் உண்மையான மனிதர்களை நீ சந்தேகப்படுவதால் வருகிறது. ஆக மொத்தத்துல உன்னுடைய தவறு என்னவென்பதை புரிந்து கொண்டாயா? யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கணும், யாரிடம் சந்தேகப்படணுன்றதை புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் எல்லா நேரமும் நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லா நேரமும் கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா இருக்கும்போது அவர்கள் மீது நம்பிக்கை வை. கெட்டவர்களாக இருக்கும்போது அவர்களிடம் கொஞ்சம் சந்தேகத்தை வைத்து கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொள்ள வேண்டும் என்று செல்லமே. மற்றவங்க எப்படியும் அதே போலதான் நீயும் எல்லா சூழ்நிலையும் நல்ல பிள்ளையும் கிடையாது, கெட்ட பிள்ளையும் கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல உன்னுடைய வேலைகளையும் வாழ்க்கைகளையும் செயல்களையும் மாற்றிக்கொண்டுதானே இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை யார் என்ன சொன்னாலும் யாருக்கும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா நீ என்னதான் உன்னை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அது முழுசையும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பகுதி தேவையோ, நீ பேசுகிற வார்த்தைகளில் எது அவர்களுக்கு சாதகமாக சரியாக இருக்குமோ அதை மட்டுமே எடுத்துக்குவாங்க. அது மட்டும்தான் அவங்க காதலையும் விழுகும். நீ எப்போதும் உண்மையை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தைரியமும் கொண்ட ஆளாக இரு. உன்னை பற்றி யாராவது தவறான விஷயங்களை சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்க தைரியமான ஆளாக இருக்க வேண்டும். நீ சரியான செயல்களை செய்வதன் மூலமாக நேர்மையான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம் என்று செல்லமே. எப்போதெல்லாம் உனக்கு மற்றவங்க கருத்தோட முரண்பாடு வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்களை விட்டு விலகி இருக்கப்பாரு. எக்காரணம் கொண்டும் தேவையில்லாத மனிதர்களோடு போய் நீ வாக்குவாதம் செய்வதோ வீண் விவாதம் செய்வதோ வேண்டாம் என்று செல்லமே. உனக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீ தனியாக தானே எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா அவரவர் வாழ்க்கை பாதையை அவரவர் மனதில் ஏற்படுகிற யோசனைகளோடு அவரவர் வாழ்க்கையை தான் இங்கு எல்லாரும் வாழ்கிறார்கள். தர்ம உள்ளத்தோடு நேர்மையான மனதோடு நல்ல செயல்களை செய்கிற என் அன்பு பிள்ளையான நீ யாருக்கும் அடங்கி போகவும் வேண்டாம், யாரிடமும் ஆணையிடவும் வேண்டாம். எப்போதுமே நிதானமாக, அதிகாரம் இல்லாத பணிவான ஆளாக, துணிவான செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என்று செல்லமே. எப்போதும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் உண்மையாக இருப்பவர்களை காட்டிலும் ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல மாறுபவர்களை தானே இந்த போலி உலகம் பெருமையாக ஏத்துக்குது. மனிதர்கள் எப்போவுமே யாருக்கிட்ட காசு இருக்கோ, யாரு வசதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் துணையா நின்று ஆதரவா பேசுவாங்க. எப்போதுமே அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எல்லா இடத்துலையும் உண்மையா பேசி உண்மையா நடந்துக்கிட்டீன்னா உன்னை ஏமாளி என்றும் கோமாளி என்றும் சொல்லத்தானே செய்வார்கள். ஆளுக்கு ஏத்தா போல, நேரத்துக்கு ஏத்தாற் போல இவங்களுக்கு பாதி நேரம் ஆதரவு செய்கிறதும் அவங்க சொல்றதெல்லாம் சரி சரி கேட்கறதும் நடக்கிறதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ மட்டும் நேர்மையான பிள்ளையாக இருந்தால் உன்னை குறை சொல்லவென ஒரு கூட்டமே இருக்கத்தான் செய்யும். யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு, நேர்மையாக இரு என் செல்லமே. உன் மீது கோபப்படுபவர்கள் 1000 விஷயங்களை உன்னிடம் குறையாக சொல்லட்டும், ஆனால் நீ யார் என்பதை எனக்கு தெரியும். கோபம் வரும்போது கண்டதையும் தூக்கி போட்டு உடைக்கிறத காட்டிலும் அந்த கோபத்தையே தூக்கி போட்டு உடைத்து விட்டால் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக இருக்கும். நான் எப்பவும் சொல்றேன், அவங்கள போல வாழணும், புத்தரை போல வாழணும், பெருமாள் போல வாழணும்னு மற்ற பெரிய மனிதர்களை நினைத்து நீ வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓ மனசாட்சிப்படி உனக்கு நீ நேர்மையான நியாயமான ஆளாக இருந்தால் போதும். எதை செய்யவும் நீ தயாராக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நல்லபடியாக நேர்மையாக முடியும் என்ற நம்பிக்கையோடு, உன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற உறுதியோடு உன் வேலைகளை பாரியன் செல்லமே.
வேடிக்கை பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களோ, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களெல்லாம் நம் செயலுக்கு என்ன சொல்வார்களோ என மற்றவர்களை பற்றி யோசிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை அல்லவா? நீ நல்லது செஞ்சாலும் கெட்ட செஞ்சாலும் சந்தேகப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டும் ஏதாவது புறம் பேசிக்கொண்டும் தான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கவோ அல்லது அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ வேண்டாம். கீழே விழுந்துட்டோமே நினச்சி விதைகள் வளராமல் இருக்கிறதா என்ன? கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என தைரியமாய் ஜெயித்து மரமாக முளைத்து நிற்கிறது தானே? அதே போலதான் நீயும் கீழே விழுந்து விட்டோமே என வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு முயற்சிக்காமல் இருந்து விடாதே. கீழே விழுந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் உயர எழுந்து நிற்கத்தான் போகிறார்கள். எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது அழகானதாய் ஆடம்பரமானதாய் அமைந்து விடாது. அமைந்ததை அழகாய் மாற்றுவது தானே வாழ்க்கை. எந்த மனிதனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவரின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்கிறானோ, அவன் ஒருபோதும் ஜெயிப்பது கிடையாது. அதுக்கு பதிலாக மற்றவங்க ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், அது அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, அவனுடைய கஷ்டம். என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன்னு தன் மீது தன்னம்பிக்கையோடு வாழத் தொடங்கினால் நிச்சயமாய் அவன் சீக்கிரமே வாழ்க்கையை வெற்றி பெற்று விடலாம். மழை பெய்யும் போது கொடையை பிடிக்கிறதுனால மழை நின்ற போறதில்ல. ஆனால் அந்த மழையில் நனையாம அந்த குடை காப்பாற்றும் அல்லவா? அதே போலதான் நீ உன் மேலே தன்னம்பிக்கை மட்டும் வைக்கிறதுனால வெற்றியை பெற்று விட மாட்டாய். ஆனால் சில நேரங்களில் நீ பெரிய சவால்களை எதிர்கொள்ளவும் உன்னுடைய முயற்சிகளுக்கு ஒரு ஆதாரமாகவும் ஊன்றுகோலாகவும் உன்னுடைய தன்னம்பிக்கை உனக்கு துணையாய் இருக்கும் அல்லவா? அதை தான் சொல்கிறேன். தன்னம்பிக்கையோடும் நீ என் மீது நம்பிக்கையோடும் பக்தியோடும் உனக்கான வேலைகளை செய்யும் போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. போலியான பேச்சுக்களை பேசி நல்லவன் என்ற பெயரை வாங்க நினைப்பதை காட்டிலும் வெளிப்படையா பேசி நீ கெட்டவன்னு பெயர் வாங்கினாலும் பரவாயில்ல. நீ எப்போதும் உன் மனதில் உள்ளதை நீ நினைப்பதை மற்றவர்களிடம் சுலபமாக சொல்லக்கூடிய ஆளாக இரு. விரக்தி அடைந்து உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறியக்கூடிய மகத்தான சக்தியாக உன் மன உறுதி இருக்கட்டும். ஆம் என் செல்லமே, நீ செய்கிறத பார்த்தும் உன்னுடைய வெற்றியை பார்த்தும் நீ ஜெயிக்கிறத பார்த்தும் உன்னை அழிப்பதற்காக எத்தனையோ விரோதிகள் காத்திருப்பார்கள். அவர்கள் போடுகிற திட்டத்தையும் அவர்களின் வியூகத்தையும் உடைத்தெறியக்கூடிய மனத உறுதியை நீ கொண்ட ஆளாக இரு. நீ செய்த தவறுகளையெல்லாம் வாழ்த்த தயாராக நான் இருக்கிறேன். புரியவில்லையா என் செல்லமே? நீ தவறு செய்ததின் மூலமாக தானே தோல்வியை அடைந்து வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாதுன்ற பல வித்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இப்போது ஜெயிக்கவும் போகிறாய். நீ அறியாமலேயே அது ஒரு வகையில் உனக்கு வழிகாட்டத்தான் செய்திருக்கிறது, நல்லது தான் செய்திருக்கிறது. தவறே செய்யாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. தவறு செஞ்சு அதை புரிஞ்சு திருந்தி மனசை மாற்றிக்கிட்டு பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். அப்படிதான் நீயும் இப்போது உன் வாழ்வில் ஜெயித்து ஜொலிக்க போகிறாய். ஜெய் வராகி.